ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்பர்ட். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் A to Z சீரீஸில் இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஸோ நீங்கள் பார்ட் 1 வீடியோ பார்க்கல அப்படின்னா ஸோ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் A to Z பிளேலிஸ்ட்டில் பார்ட் 1 வீடியோ அப்லோட் ஆயிருக்கு. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2 வீடியோ. ஸோ ஆஸ் ஆல்வேஸ் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டுமே ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் எக்விட்டிலையோ ஆப்ஷன்ஸ்லையோ ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு ரெக்வயர்டு நாலேஜோட நீங்க வந்து ட்ரேட் பண்ணுங்க. ஸோ தட் இஸ் அட்வைசபிள். ஸோ வித் தட் பீங் செட் வில் ஜஸ்ட் டைவ் டீப் இன் டு த வீடியோ. ஸோ எஸ், ஸோ ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நம்ம வந்து பார்ட் 1 வீடியோலேயே வந்து பார்த்துருப்போம். ஸோ ஆப்ஷன்ஸ்னா என்ன, ஆப்ஷன்ஸ்ன்றது வந்து ஒரு டெரிவேட்டிவ்னா என்ன, டெரிவேட்டிவ்ன்றது ஒரு கான்ட்ராக்ட். ஸோ ஓடிசி கான்ட்ராக்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் கான்ட்ராக்ட்ஸ். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட்ல பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன், யூரோப்பியன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்ட் 1 வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸோடைய டைப்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றது வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன்ஸ் இருக்கு அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ இப்போ இந்த கால் ஆப்ஷன் ஆஸ் வெல் அஸ் புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதில் நம்ம கால் ஆப்ஷனை பையும் பண்ணலாம், அட் த சேம் டைம் கால் ஆப்ஷனை செல்லும் பண்ணலாம். ஸோ இப்போ புட் ஆப்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னாலும் புட் ஆப்ஷனை பையும் பண்ணலாம், அட் த சேம் டைம் புட் ஆப்ஷனை செல்லும் பண்ணலாம், ரைட்? ஸோ இப்போ நம்ம கால் ஆப்ஷனை எப்போ வந்து பை பண்ணுவோம், எப்போ வந்து செல் பண்ணுவோம், அண்ட் புட் ஆப்ஷனை எப்போ வந்து பை பண்ணுவோம், எப்போ வந்து செல் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம லாங் ஷார்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். லாங் அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம வந்து வாங்குறோம், லைக் பை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து லாங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஷார்ட் அப்படின்னா நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷார்ட் செல் பண்ணுறப்ப நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஷார்ட் அப்படின்றத நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ பை பண்ணிவிட்டு அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே போச்சு அப்படின்னா ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 10 rupeesக்கு நம்ம வந்து பை பண்ணியிருக்கோம். இந்த ப்ரைஸ் வந்து 15 rupees நமக்கு போகிறப்ப இந்த 5 rupees கேப்பு, இந்த ப்ளஸ் 5 rupees வந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டாக வரும். ஸோ இப்போ ஷார்ட் செல் அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் வந்து ஷார்ட் செல் பண்ணுறீங்க, அதாவது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷார்ட் செல் பண்ணுறோம், ரைட்? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 rupeesக்கு நீங்கள் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை செல் பண்ணிட்டீங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ரைட்? ஸோ இப்போ நீங்கள் செல் பண்ணதை இப்போ இந்த 5 rupees ட்ரேட் ஆகுது அப்படின்னா இந்த ப்ரைஸில் நம்மளால் பை பண்ணி கொடுத்துட முடியும், ரைட்? ஸோ 10 ரூபாய்க்கு நான் வந்து செல் பண்ணிவிட்டு 5 rupeesக்கு அதை நான் திருப்பி வாங்கி கொடுக்குறப்ப அந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 rupees ப்ராஃபிட்டில் நிற்கும். இப்போ நான் வந்து 10 rupeesல செல் பண்ணிவிட்டு 5 rupeesல வாங்கினதால இது கீழே குறையிறதுனால எனக்கு வந்து ப்ளஸ் 5 rupees வருது. இப்போ நான் வந்து பை பண்ணேன் அப்படின்னா இது வந்து செல் பண்ணுறதுக்கு ஆப்போசிட். நான் வந்து ப்ளஸ் 10 rupeesல வாங்கிட்டு அதை நான் 15 rupees போகுது அப்படின்னா அந்த 5 rupees அதுலேருந்து நான் வாங்கின ப்ரைஸ்லேருந்து மேலே போச்சு அப்படின்னா நான் பை பண்ணனா எனக்கு ப்ராஃபிட் வரும். நான் விற்ற ப்ரைஸ்லேருந்து எனக்கு கீழே போச்சு அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் வரும், கரெக்டாக? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா லாங் அண்ட் ஷார்ட் அப்படின்றத வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி இருக்குது. ஸோ நிஃப்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 25,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் வந்து பை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ கால் ஆப்ஷனை நீங்கள் வந்து பை பண்ணியிருக்கீங்க. ஸோ மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா இந்த கால் ஆப்ஷனுடைய ப்ரைஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே போகும். அட் த சேம் டைம் புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் கீழே வருமா? ஸோ நான் வந்து பையராக இருந்தேன் அப்படின்னா கால் ஆப்ஷனை 100 rupeesக்கு பை பண்ணி 150ல் செல் பண்ணேன் அப்படின்னா ஆப்ஷன் பையர் ஆகிய எனக்கு ப்ராஃபிட் வரும், கரெக்ட்? ஸோ கால் ஆப்ஷன் மேலே போகிற டைமில் புட் ஆப்ஷன் கீழே வரும், கரெக்டாக? ஒய்? பிகாஸ் மார்க்கெட் இஸ் மேக்கிங் எ அப்பர் ஹையர் மூவ், ரைட்? ஸோ அப்போ புட் ஆப்ஷன் கீழே வரும். அப்போ நான் என்ன பண்ணலாம், சப்போஸ் என்கிட்ட மார்ஜின் இருக்குது அப்படின்னா நான் வந்து இந்த புட் ஆப்ஷனை செல் பண்ணலாம், ரைட்? பிகாஸ் இந்த ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து கீழே போக போகுது, கரெக்டாக? ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், புட் ஆப்ஷனை நான் போய் செல் பண்ணலாம். இப்போ இதை 100 rupeesக்கு நான் வந்து செல் பண்ணேன் அப்படின்னா ஒரு மார்க்கெட் நிஃப்டி வந்து ஒரு 50 points மூவ் ஆச்சு அப்படின்னா நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 0.5 டெல்டா ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை வந்து செல் பண்ணியிருக்கோம்னு நினச்சிக்கோங்க. ஸோ அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 50 point மூவ் ஆச்சு அப்படின்னா இது அட்லீஸ்ட் வந்து ஒரு 25 points எனக்கு வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ அப்போ நான் வந்து 75ல் இதை நான் வந்து பை பேக் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா 25 points வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட்ஸாக வரும். ஸோ மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் நமக்கு வந்து மேலே போகும்,
அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காலை பை பண்ணலாம். கரெக்டாக, பை கால். அட் த சேம் டைம் சிஇ மேலே போகுது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஇ, ரைட்? ஸோ அப்போ நான் காலை வந்து பை பண்ணால் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ், அதாவது நான் வந்து என்னோட வியூ வந்து புல்லிஷாக இருக்குன்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் நான் வந்து புட்டை செல் பண்ணனாலும் என்னோட வியூ வந்து புல்லிஷாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஒய்? பிகாஸ் குறைய போகிறத நான் வந்து விற்றுட்டு அதை வந்து லோவாக ட்ரேட் ஆகிருக்கப்ப நான் வந்து அதை வந்து வாங்கி மறுபடியும் என்னோட பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறேன். ஸோ இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து புல்லிஷ், கரெக்டாக? ஸோ புல்லிஷ் அப்படி இல்லைன்னா அப் ட்ரெண்ட் அப்படின்னு வரப்ப நம்ம மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காலை பை பண்ணுவோம், அப்படி இல்லை அப்படின்னா புட்டை செல் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷ். காலை பை பண்ணுறதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷ். ஒய்? பிகாஸ் லாங் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆப்ஷனை இல்லை வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி அதனுடைய ப்ரைஸ் ஏறுறதுனால நமக்கு வந்து ப்ராஃபிட் வருது, அதனால் பை சிஇ பண்ணுறோம். இதே வந்து மார்க்கெட் மேலே போகும்போது நமக்கு வந்து புட் ஆப்ஷன் கீழே வரும், கரெக்டுங்களா? ஸோ நான் வந்து ஒரு செல்லராக நான் வந்து என்ன பண்ணுவேன், குறையிறத நான் வந்து விற்பேன். அது வந்து குறைஞ்சி மறுபடியும் வந்து நான் செல் பண்ண ப்ரைஸ்லேருந்து ரொம்ப கம்மியாகி ட்ரேட் ஆகிறப்ப அதை நான் வந்து அந்த பொசிஷனை நலிஃபை பண்ணி அந்த குறைஞ்ச ப்ரைஸ் மூலயமா நான் வந்து ப்ராஃபிட் பண்ணால் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லர், கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம கால் ஆப்ஷனை வந்து பற்றி பார்த்தாச்சு. கால் ஆப்ஷன் வந்து எப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்குவோம் அப்படின்னா நம்மளோட வியூ புல்லிஷாக இருந்ததுன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணுவோம். ஸோ அட் த சேம் டைம் புட் ஆப்ஷன் கீழே வரும், அதனால் புட் ஆப்ஷனை செல் பண்ணுறது மூலயமா நம்மளோட வியூவும் புல்லிஷ் அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம், கரெக்டாக? ஸோ இப்போ புட் ஆப்ஷனுக்கு வருவோம். ஸோ புட் ஆப்ஷன்றது பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்து வரும் அப்படின்னா மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா நம்ம வந்து புட் ஆப்ஷனை பை பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ புட் ஆப்ஷன், ரைட்? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி வச்சுக்குவோம். ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வருது. ஸோ கீழே வருது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், புட் ஆப்ஷனை பை பண்ணுவேன், கரெக்டாக? ஸோ மார்க்கெட் கீழே வரப்போ நான் புட் ஆப்ஷனை பை பண்ணுவேன். ஸோ பை பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாங் 25,000 பிஇ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபீஸ்க்கு வாங்கி இதை வந்து 150 ரூபீஸ்க்கு நம்ம வந்து புக் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் பிஇ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி மார்க்கெட் கீழே வரப்போ புட் ஆப்ஷன் மேலே போச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் கீழே வருமா? ஸோ அப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணுறது மூலயமா நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பீரிஷ் ட்ரேட் வந்து எடுக்கலாம், கரெக்டாக? ஒய்? பிகாஸ் இப்போது மார்க்கெட் ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் கீழே வருது, அப்போது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து போவோம். ஸோ இதை நான் வந்து பை பண்ணுறது மூலயமா 100 ரூபீஸில் வாங்கி 150 ரூபீஸில் நான் வந்து செல் பண்ணுறேன். இப்போ மார்க்கெட் கீழே வரப்போ கால் ஆப்ஷன் வந்து என்ன வரும், கீழே வரும், கரெக்டாக? ஸோ அதை நான் வந்து ஒரு 100 ரூபீஸில் செல் பண்ணி அதை 50 ரூபீஸ் வரப்போ இந்த மார்க்கெட் குறையிறத நான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூட்டிலைஸ் பண்ணி என்னுடைய கால் ஆப்ஷனை செல் பண்ணுறது மூலமா நான் வந்து ஒரு பியரிஷ் ட்ரேட் வந்து எடுப்பேன், கரெக்டாக? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பை புட்டுன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியரிஷ் வியூ, அண்ட் செல் கால்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு பியரிஷ் வியூ. ஸோ இப்போ ஏன் வந்து நம்ம வந்து ஆப்ஷன் பையிங் அண்ட் வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ பேசிக்கலி இதை வந்து ஒரு சம்மரியாக பார்த்துடலாம். ஸோ என்ன கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னா மார்க்கெட் அப்படின்றத எடுத்துக்குவோம். ஸோ இந்த மார்க்கெட்டோடைய செனேரியோஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்ட் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் அப்படின்றத வச்சுக்குவோம். ஸோ பேசிக்கலி அப் ட்ரெண்ட் இல்லை வந்து புல்லிஷ், அப் ட்ரெண்ட் ஆர் வந்து புல்லிஷ் வச்சுக்குவோம். அப் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் மேலே போவோம், அட் த சேம் டைம் புட் ஆப்ஷன் கீழே வரும், கரெக்டாக? வை? பிகாஸ் மார்க்கெட் மேலே போகுது, கால் ஆப்ஷன் மேலே போகும், புட் ஆப்ஷன் கீழே வரும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம், அப் ட்ரெண்டில் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை சிஇ. வை? பிகாஸ் நான் வந்து என்னோடய வியூ வந்து லாங்காக இருந்தது அப்படின்னா நான் வந்து பை சிஇ பண்ணுவேன். அட் த சேம் டைம் புட் வந்து கீழே வருது இல்லையா, அப்போ அந்த புட்டை ஷார்ட் பண்ணுறது மூலயமாவும் எனக்கு வந்து பெனிஃபிட் ஆகும், கரெக்டாக? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஷார்ட் பிஇ அப்படின்னு நான் சொல்கிறேன். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷ் வியூக்கான ஒரு வியூ தான்.
ஒன்று இதை நம்ம வந்து வாங்கி பெனிஃபிட் ஆகிறோம், இன்னொன்று இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் செல் பண்ணி நம்ம இதை வந்து பெனிஃபிட் ஆகிறோம், ரைட்? ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ். இப்போ செகண்ட் வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னு வச்சுக்குவோம், ஆர் பியரிஷ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வச்சுக்குவோம். ஸோ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருந்தது அப்படின்னா கால் ஆப்ஷனோடைய ப்ரைஸ் வந்து கீழே போவோம், புட் ஆப்ஷனோடைய ப்ரைஸ் வந்து மேலே போவோம், கரெக்டாக? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், புட் ஆப்ஷனை பை பண்ணுவேன், பை பிஇ, கரெக்டாக? கால் ஆப்ஷனை நான் வந்து செல் பண்ணுவேன், கரெக்டாக? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷனை பை பண்ணுறது, புட் ஆப்ஷனை செல் பண்ணுறது, கால் ஆப்ஷனை செல் பண்ணுறது அண்ட் கால் ஆப்ஷனை பை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பை அண்ட் செல் வச்சு நம்ம வந்து கால் அண்ட் புட்டை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம், கரெக்டாக? பை அண்ட் செல்லை வச்சு கால் அண்ட் புட்டை வந்து நம்ம வந்து இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம், கரெக்டாக? ஸோ ஐ ஹோப் இந்த ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நான் வந்து நம்புறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஸோ ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன். ஸோ இண்டெக்ஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இண்டெக்ஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெட்டிஸ்டிக்கல் இண்டிகேட்டர் அப்படின்றது வந்து சொல்லுவோம். இந்த ஸ்டெட்டிஸ்டிக்கல் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸை ரெப்ரசென்ட் பண்ணும். பீட் இப்போ நிஃப்டி அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு 50 கம்பெனிஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அந்த நிஃப்டி 50 தான் நம்ம வந்து ஒரு இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இண்டெக்ஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா நம்ம என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ் அண்ட் பேங்க் எக்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸோடைய அந்த ஆப்ஷன்ஸை நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். அட் த சேம் டைம் இண்டிவிஜுவல் ஸ்டாக் ஆப்ஷன்ஸையும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டியோடைய அதாவது என்எஸ்சியோடைய எஃப்என்டோ லிஸ்ட்டு அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதில் மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 182 ஸ்டாக்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ இந்த ஸ்டாக்ஸ்க்குன்னு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது அண்ட் வந்து அந்த க்ரைட்டீரியாஸ் இருக்கிற ஸ்டாக்கை வந்து எஃப்என்டோ லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுவாங்க. யார்? என்எஸ்சி வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸோடைய நம்ம வந்து ஆப்ஷன்ஸையும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம், ரைட்டா? ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ரிலையன்ஸ் இருக்கும். ஸோ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ் இருக்கும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் இருக்கும். இந்த மாதிரி ஒரு அதாவது என்எஸ்சியோடைய எஃப்என்டோ லிஸ்ட்டில் இருக்கிற இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பென்னி ஸ்டாக்கோ ஒரு மிட் கேப் ஸ்டாக்கோ கேப்லையும் எஃப்என்டோ லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் எஃப்என்டோ இல்லாத ஸ்டாக்கும் வந்து நிறைய இருக்கும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஸ்டாக் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கல்யாண் ஜுவல்லர்ஸ் அப்படின்ற ஸ்டாக் எடுத்துக்குவோம். ஸோ இந்த ஸ்டாக்ல நான் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. ஒய்? பிகாஸ் கல்யாண் ஜுவல்லர்ஸ்ன்ற ஸ்டாக் எஃப்என்டோ லிஸ்ட்லேயே இல்லை. ஸோ அப்போ எஃப்என்டோ லிஸ்ட்டில் இல்லாத ஸ்டாக்கில் போயிட்டு நான் வந்து ஃபியூச்சர்ஸோ ஆப்ஷன்ஸோ அந்த ட்ரேட் வந்து நம்மளால பண்ண முடியாது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன் ஆஸ் வெல் அஸ் ஸ்டாக் ஆப்ஷன் அப்படின்றத நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ்னா ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னு தெரியும், கான்ட்ராக்ட்னா ஒரு டைம் பவுண்ட் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி கான்ட்ராக்ட்ஸும் இருக்குது, அட் த சேம் டைம் மந்த்லி கான்ட்ராக்ட்ஸும் இருக்குது. ஸோ மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி ஆகும். எதுக்கு? நிஃப்டிக்கு. இப்போ மீதி இண்டெக்ஸ்க்கு எல்லாத்துமே அதனுடைய மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ் அந்த லாஸ்ட் மந்த் ஆஃப் அந்த ரெஸ்பெக்டிவ் டேல வந்து அது வந்து எக்ஸ்பைரி ஆகும். இப்போ மிட் கேப் நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டே எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி. இப்போ மந்த்தில் லாஸ்ட் மண்டே வருது அப்படின்னா அப்போ தான் அதனுடைய மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகும். ஸோ சிமிலர்லி ஃபின் நிஃப்டிக்கு வந்து டியூஸ்டே, பேங்க் நிஃப்டிக்கு வெட்னஸ்டே, நிஃப்டி 50க்கு வந்து தேர்ஸ்டே அண்ட் சென்செக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே எக்ஸ்பைரி ஆகும். ஸோ இண்டெக்ஸ் அதாவது இண்டெக்ஸோடைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லியும் இருக்கும், அட் த சேம் டைம் மந்த்லியும் இருக்கும். இப்போ ஸ்டாக் ஆப்ஷன் நம்ம சொன்னோம் இல்லையா, ரிலையன்ஸு, இன்ஃபோசிஸ், HDFC பேங்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ் மட்டும்தான் வந்து அவைலபிள் ஃபார் ட்ரேடிங் இருக்குது. அந்த மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ் எப்போ எக்ஸ்பைரி ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் தேர்ஸ்டே ஆஃப் தி மந்த் தான் வந்து எக்ஸ்பைரி ஆகும். இப்போ இந்த லாஸ்ட் தேர்ஸ்டே ஹாலிடேவாக இருந்தது அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸ் ஒர்க்கிங் டே தான் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பைரி டேவாக இருக்கும், கரெக்டாக? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பைரியை வச்சு ஒரு இண்டெக்ஸ் ஆப்ஷன் ஆஸ் வெல் அஸ் ஸ்டாக் ஆப்ஷன் அப்படின்றத நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஆப்ஷனில் போத் வீக்லி அண்ட் மந்த்லியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங்க்கு அவைலபிளாக இருக்குது. அட் த சேம் டைம் ஸ்டாக் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு வந்து அவைலபிள் ஃபார் ட்ரேடிங் இருக்குது, ரைட்டா? ஸோ எஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சம்மரி பார்த்தோம் அப்படின்னா ஸோ
ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஆப்ஷன் அப்படின்னா என்னன்றது நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன்ஸில் கால் ஆப்ஷன் as well as புட் ஆப்ஷன். இந்த கால் ஆப்ஷன் எப்போ வந்து நம்ம வந்து பை பண்ணுறோம், அட் த சேம் டைம் கால் ஆப்ஷனை எப்போ வந்து நம்ம செல் பண்ணுறோம், இந்த புட் ஆப்ஷனை எப்போ வந்து நம்ம வந்து பை பண்ணுறோம், அட் த சேம் டைம் புட் ஆப்ஷனை எப்போ வந்து செல் பண்ணுறோம். இப்போ காலை பை பண்ணுறோம், காலை செல் பண்ணுறோம், அதனுடைய வியூ வந்து என்ன, புட்டை பை பண்ணுறோம், புட்டை செல் பண்ணுறோம், அதனுடைய வியூ, அதாவது புல்லிஷாக இருந்தால் என்ன பண்ணுவோம், பேரிஷாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டெக்ஸ்னா என்ன அண்ட் வந்து இண்டெக்ஸோடைய ஆப்ஷன்ஸ், அட் த சேம் டைம் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் அதை வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய எக்ஸ்பீரியேஷன் அப்படின்றதையும் பார்த்தோம். ரைட். ஸோ எக்ஸ்பீரியேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ்க்கு வீக்லி எக்ஸ்பைரியும் இருக்குது, அட் த சேம் டைம் மந்த்லி எக்ஸ்பைரியும் இருக்குது. வேறஸ் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும்தான் இருக்கு. ரைட். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் A to Z சீரீஸில் பார்ட் 2 வீடியோ. வேறஸ் இதில் வந்து கால்னா என்ன, புட்னா என்ன அப்படின்றத நம்ம டீப்பாக பார்க்கல. ஜஸ்ட் கால் ஆப்ஷனை எப்போ செல் பண்ணுவோம், கால் ஆப்ஷனை எப்போ பை பண்ணுவோம், புட் ஆப்ஷன் எப்போ பை பண்ணுவோம், புட் ஆப்ஷன் எப்போ செல் பண்ணுவோம், இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்னா என்ன, இண்டிவிஜுவல் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்னா என்ன, எக்ஸ்பீரியேஷன்னா இதுக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது, இதுக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் ஆப்ஷன் அப்படின்னா கால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ ரைட் பட் நாட் ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பையருக்கு வந்து சொல்லுவோம். எப்போ வந்து நம்ம வந்து இந்த கால் ஆப்ஷனை வாங்குவோம், ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னா என்ன, அட் த சேம் டைம் எக்ஸ்பைரினா என்ன, அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் க்ரீக்ஸ் தான் என்ன. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 3 வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வந்து உங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து ட்ரேடிங்கில் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆப்ஷன் A to Z சீரிஸ் அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ அண்ட் we will continue to see options on the part 3 video, and I hope this video is helpful to you guys. I will see you guys in the next video. Until then, you go make impact, make difference.